Guruve Tunai Valga Varamdan. So we are going through Thirumandiram sessions by Dr. Egapan. அதனால இன்னைக்கு வந்து அண்ணன் சொன்னதெல்லாம் வந்து நம்ம பிராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்ணணும், மெடிடேஷன்னா என்ன அந்த மாதிரிங்கிறது வந்து இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட். ஸோ எல்லாம் வல்ல இறையருள் ஆற்றுப்படுத்துவதாக. So I'm going to share a screen now, and with that we are going to start. So இதுல இருக்கிற மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ நம்ம எல்லாமே வந்து பேஸ் வந்து உயிர், உயிர் நாடி. ஸோ அந்த இறை அருளோட இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க மனது வேண்டாம், மனது இல்ல, மனது நல்லது இல்ல. அதான் திருமந்திரத்திலையும் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா எப்படி மனது இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு இதுலதான் இதுக்குள்ளார எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. மனது இல்ல, மனது நல்லது இல்ல, மனம் போன போக்கெல்லாம் போகாதே, அந்த மாதிரி நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எப்படி மனசு இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் நான் கத்துக்கிட்டதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சோ அதனால இக்கணம், இந்த ஒரு கணம் தான் வந்து நம்மளுக்கு வந்து மெய்ப்பொருள் வந்து நம்ம பாடியில இருக்கு. மத்தபடி எல்லாம் வந்து நம்ம மனதோட இருக்கோம். லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம், 2 பிராணா இருக்கு, 2 வாயு இருக்கு. ஒண்ணு வந்து பிராணவாயு, இன்னொன்னு வந்து அப்பான வாயுன்னு. அப்பான வாயு கீழே இருக்கிறது, மூலாதாரத்துல இருக்கிறது. பிராணவாயு வந்து மேல இருக்கிறது. சோ நம்ம அல்டிமேட் கோல் என்னன்னா பிராணவாயும் அப்பான வாயும் சேர்க்கணும். அப்பான வாயு கீழே இருக்கு பாடியில. ஸோ அந்த அப்பான வாயு வந்து பிராணவாயுவை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா கீழ் மூலமும் மேல் மூலமும் சேர்ந்துரும். அப்ப நம்ம மெய்ப்பொருளோட ஒன்று கலந்துடலாம். அப்ப அந்த அப்பான வாயு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா மனதோட இருக்கு ஃபுல்லா. இட்ஸ் ஆன் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். அப்ப நம்ம அப்பான வாயுவை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி பிராணவாயுவை அசிமுலேட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஸ்லோவா வந்து நம்ம வந்து மெய்ப்பொருளோட சேர்ந்துடலாம். அதான் சதகோடி சூரிய ஒளியோடு இருளோடு அல்ல மந்திரம் வந்து. அப்புறம் நம்ம சொல்ற மந்திரம் எல்லாம் வந்து ஞானத்தோட, அதாவது அந்த வைப்ரேஷனோட, அந்த செல்ஃப் ரியலைசேஷனோட இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த வைப்ரேஷனே வந்து அந்த வாயு வந்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் நீதான் எல்லாமே, நீதான் வழி நடத்திட்டு இருக்க, நாங்க இல்ல. சோ அந்த மாதிரி பண்ணினோம்னா அப்பவும் வந்து அந்த மெய்ப்பொருள் வந்து நம்மளுக்கு வந்து பிராணவாயு வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். சோ அதுதான் இப்ப எப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நெக்ஸ்ட் அதுக்குதான் நம்ம ஹிந்துயிசம்ல வந்து நிறைய இது நம்மளுக்கு ஈஸியா சொல்லி வச்சிருக்காங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. இதுல என்னன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து வாழை மரம் எடுத்துப்போம். வாழை மரத்துல வந்து எல்லாம் நிறைய இது சொல்லியிருக்காங்க, இட் சாக்ரிஃபைசஸ் இட் செல்ஃப் அந்த மாதிரி. ஆனா வாழையில வந்து என்னன்னா பிரான்ச் வந்து ஒவ்வொன்றும் வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த எர்த், மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. சோ நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு பிரெத்தையும் வந்து அப்பான வாயுவும் வந்து கீழேந்து ஆரம்பிச்சோம்னா, வெளியில விட்டுறாம மேல மனதுல விட்டுறாம கீழேந்து ஒவ்வொன்றும் நம்ம அப்சர்வ் பண்ணி ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு வந்து பிராணவாயும் அப்பான வாயும் சேர்ந்துரும். ஸோ எவ்ரி லேயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட். அதான் வாழை மரத்தோட இது. பாக்கி நிறையபடி வாழை மரத்துக்கு இருக்கு, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த பிரான்ச் மூலாதாரத்தோட ஏன் கனெக்ட் பண்ணிருக்கு, என்ன அதோட ஸ்பெஷாலிட்டிங்கிறது வந்து நம்ம வந்து அப்பான வாயுவை வந்து பிராணவாயுவை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ எவ்ரி பிரெத் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட். வி ஸ்டே கிரவுண்டடா. அது ரெண்டாவது வந்து ஞானவேல், முருகவேல், அதான் கலியுக கடவுள் அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னா நம்ம இத ரெண்டுத்தையும் வந்து ரியலைஸ் பண்றதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துலயும் இப்போ ஜென்ன எல்லா இடத்துலயும் வந்து வேல்னா வந்து ஆழ்ந்து அகந்து கூறிய நுண்ணியமானது. இப்போ ஜென்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா திஸ் மொமெண்ட் இஸ் ரியல், பாக்கி எதுவுமே ரியல் கிடையாது அப்படின்னு. அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னா நம்ம செல்ஃப் வந்து ரியலைஸ் பண்றோம். அந்த செல்ஃப் ரியலைஸ் பண்ணும் போது அப்பான வாயு மனதோட போல, அப்ப அந்த அப்பான வாயு வந்து பிராணவாயு கனெக்ட் பண்ணிக்கிறது. சோ அதுதான் வந்து அந்த கான்செப்ட். அதனால வேங்கிறது என்னன்னா நத்திங் பட் ஸ்டே ஹியர் நவ் அட் திஸ் மொமெண்ட். சோ அப்ப மாஸ்டர் எங்க இருக்காரு, உன்னோட செல்ஃப் எங்க இருக்கு, அட் திஸ் மொமெண்ட். இக்கணம் செல்ஃபோட இரு, மனதோடு இல்ல. அதுதான் வந்து வேலோட ஞான வேல். அதனாலதான் அதுக்கு பேரே வந்து ஞானவேல். ஆழ்ந்து கூர்ந்து ஆழ்ந்து அகழ்ந்தது. இன்னொன்னு அடுத்தது வந்து என்னன்னா, நீ எப்படி
ஓகே மைண்ட் வந்து நம்ம பிறந்துட்டோம், மாயையோட பிறந்துட்டோம், இட்ஸ் ஆல்வேஸ் வித் த மைண்ட், அன்கான்சியஸா இருக்கு, கான்சியஸா இருக்கு, எல்லாமே நான் மைண்டோட தான், மைண்டை வச்சுதான் நான் ரியலைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஹவு டு ஐ நோ வாட் இஸ் மைண்ட், வாட் இஸ் செல்ஃப் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனுக்கு தான் வந்து அடுத்து நம்மளுக்கு வந்து சேவல் கொடின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. சோ சேவல்ங்கிறது வந்து காலங்காத்தால எந்திரிச்சு அந்த சூரியன் உதிக்கும் போது இட் வேக்ஸ் அப், அந்த அவேக்கனிங் மொமெண்ட், அதுதான் வந்து சேவல். நம்ம எப்பொழுதுமே வந்து உயிரை விட்டு போகும்போது, அதாவது மனசோட இருக்கும் போது, இஃப் வி ரியலைஸ் தட் நம்மளோட அப்பான வாயு வந்து பிராணவாயு கலெக்ட் பண்ணிக்காம வெளியில விட்டுட்டு இருக்கு அப்படின்னு, அந்த மொமெண்ட், இந்த மொமெண்ட் நான் இங்க இருக்கேன், இங்க இந்த இந்த கடத்துல இருக்கேனா இல்ல மைண்டோட இருக்கேனா அப்படின்னு அந்த அவேக்கனிங் மொமெண்ட் தான் சேவல். சோ ஆர் யூ அலைவ் இன் திஸ் மொமெண்ட், அதை பிடிச்சிட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஏறிட்டோம் டுவர்ட்ஸ் என்லைட்மெண்ட், டுவர்ட்ஸ் ஹையர் கோல்ஸ் ஏறிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் ஞான கடவுள் வந்து வேல், வேல்னா என்ன, ஹியர் நவ் அட் திஸ் மொமெண்ட், ஜஸ்ட் ஸ்டே ஹியர் அண்ட் டேக் ஈச் பிரெத் நியூ, இந்த கணம் புதுசா பிறந்தோம் என்று எண்ணிக்கொள்ளு, அந்த மாதிரி, அதுதான் வேலோடது. சேவலோடது அடுத்து என்னன்னா, ஆர் யூ இன் திஸ் மொமெண்ட் ஆர் ஆர் யூ வித் யோர் மைண்ட், அந்த அவேக்கனிங் மொமெண்ட் தான் வந்து சேவலோடது. ஓகே ஃபைன், நீ ஓகே அவேக்கன் பண்ணிட்ட இப்போ நீ, பட் 7 கோடி பிறவிகளுக்கும் உன்னோட வந்து அந்த ஹேபிச்சுவல் டெண்டன்சிஸ் எல்லாம் எப்படி போக்க வைக்கணும், பிகாஸ் that's how the mind is used to, and that's like automatic reactions of the body, it's not like we are conscious about it. So okay, ஒரு மொமெண்ட் நீ அவேக்கனா இருக்க, அப்புறம் அடுத்த மொமெண்ட் அகைன் you fall into habit, how do you make that as a practice, அதுக்கு தான் வந்து மைல் கொடுத்திருக்காங்க. மைல் என்னன்னா, that's that ego, that pride, it develops itself, அந்த மாதிரி எல்லாம் மைலோட டெண்டன்சிஸ். பட் முருகனோட சேரும்போது மைல் என்ன பண்ணும்னா, ஒரு ஸ்னேக்க வந்து கவிட்டு இருக்கும் வாயில எப்பவுமே மயில. சோ ஸ்னேக்க வந்து எப்பவுமே கவிட்டு இருக்கும் மயில. அது அந்த ஸ்னேக்கோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னா, இட்ஸ் கால்ட் தி சர்பென்ட். அந்த ஸ்னேக் தான் வந்து ஒரு பெயின் பாடி மாதிரி நம்ம பாடியில இருக்கிறது. அதுதான் வந்து நம்ம அந்த அன்கான்சியஸ் டெண்டன்சிஸ் ஆர் அன்கான்சியஸ் பிஹேவியர்ஸ் ஆர் அந்த லிமிட்டட் பிஹேவியர்ஸ் எல்லாம் நமக்குள்ளார வந்து உண்டு பண்றது வந்து அந்த பெயின் பாடி, தட்ஸ் கால்ட் தி ஸ்னேக். அதான் விஷம். அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அது ஸ்னேக் இல்ல, அது வெறும் ரோப் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா, then you're not going to react to every thought which you have. So இப்போ and thoughts வந்துகிட்டே தான் இருக்கும், ஏன்னா நம்ம இங்க பிறந்திருக்கோம், மாயையோட பிறந்திருக்கோம், we are in the world, so thoughts will keep coming. But are we tracing every thought or are we with the self? இக்கணத்தோட இருக்கமா, இந்த 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 கணத்துல நம்ம செல்ஃபோட இருக்கமா, இல்ல are we tracing the thought and going behind the thought? அப்ப என்ன ஆகுது, apana is getting spent outside, so you're not collecting the prana, so the assimilation doesn't take place. So மெய்ப்பொருளோட இல்ல, நீ வெளியில இருக்க, மனதோட இருக்க நீ. அப்ப ஆற்று தண்ணி வத்தினாதான் ஊற்று தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியும், ஊற்று எப்படி ஊறு வருதுன்னு தெரியும். அப்ப அந்த கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்னேக், அதுதான் மெயின் திங். சோ ஸ்னேக்னா என்ன, விஷம். அது விஷம்னா என்ன, பெயின் பாடி. The pain body will keep giving you thoughts. If you react to every thought, then you're losing it. But if you say that, yeah, it's just a rope, it's not a snake like how it seemed to be, that's all the habitual tendencies, that's all in the past, not in the present. So I'll stay with the self in the present. Now done. Oh, I've got it. So அதுதான் வந்து ஸ்னேக். ஐ மீன், சோ ஞானவேல் அவேக்கனிங் வெற்றி கொடி. யாரோ ஒருத்தங்க ஷேர் ஸ்கிரீன் இது பண்றாங்க, ப்ளீஸ் லீவ் த ஸ்கிரீன். சோ ஞானவேல், சேவல், மயில. சோ கண்ட்ரோல், யாரோ ஒருத்தங்க ஸ்கிரீனை கண்ட்ரோல் பண்றாங்க, ப்ளீஸ் லீவ் த ஸ்கிரீன் பேக். சோ இதுதான் வந்து இது. சோ ஞானவேல், சேவல், மயில. சோ அதான் அதோடது. ஞானவேல் வந்து இக்கணம் இப்போ இரு, அப்பானவாயும் பிராணவாயும் கலெக்ட் பண்ணிட்டு அசிமிலேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மெய்ப்பொருளோட சேர்ந்துருவ. சேவற்கொடி வந்து இப்போ நீ வந்து உன்னோட செல்ஃப் வந்து உன்னோட இருக்கா இல்ல மனதோட இருக்கா, உன்னோடனா இக்கணத்துல இருக்கா இல்ல மனதோட இருக்கா, அது வந்து அவேக்கனிங் மொமெண்ட். அதுதான் வெற்றி கொடி, சேவலோட வெற்றி கொடி.
ரெண்டாவது வந்து மைல பிரைட், ஈகோ அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணியாச்சு. அப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கே போறோம். அந்த டைம்ல வந்து whether the serpent, that is the pain body, is awakening you or it's saying no, it's just a rope. So you stay with the self and that moment will pass. அப்படிங்கிறது தான் இது. So ஞான பழம் நீ, ஞான சக்தி நீ, ஞான பண்டிதன் நீ, அது எல்லாமே வந்து நம்ம முருக கடவுளுக்கு அவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்து என்னன்னா லைக் எல்லாமே வந்து ஒண்ணுதான். எல்லா ரிலிஜனும் எல்லா சொல்றதும் எல்லாமே ஒண்ணுதான். தட் இஸ் த சோர்ஸ் இஸ் ஒண்ணு. உயிர் வந்து ஒண்ணு, உயிர் நாடி ஒண்ணு. பட் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் ரிலேட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு வி நோ திங்ஸ். அப்ப இப்ப மெயினா எதனால இந்த பூமி இது பிரபஞ்சமே எதனால வருது அப்படின்னா, அந்த மெயினா ஸ்பேஷியல் பாடிஸ்ல வந்து ஒரு லைட்டா ஒரு சுழற்சி ஒண்ணு ஏற்படுது. ஏன்னா வந்து ஸ்பேஸ்ல வந்து மூன் கிட்ட வந்து கிராவிட்டி கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும். எர்த் வந்து மாஸ் பாடி பெருசு, அதனால கிராவிட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பள்ளம் ஏற்படும் போதுதான் அசைவு வருது. ஒரு சுழற்சி ஏற்படும் போதுதான் அசைவு வருது. அங்கேருந்துதான் இதேதான் அண்டத்துல இருக்கிறதேதான் பிண்டத்திலிங்கிற மாதிரி இதேதான் நம்ம பாடியிலையும். எப்பயாவது ஒரு மன சுழற்சி வந்தா அப்ப எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் இஸ் கிரியேட்டடா. If you go with the ikkanam in the moment abdina, then external world isn't there. But if you just give to one bit of that mind thought and you trace mind thought varlam, but you trace that thought and go behind the thought, then you have that external world. And கவிஞர் கண்ணதாசனோட இதை நாங்கெல்லாம் அந்த ஞான இதனால சோ அதனால அவரு இந்த டைம்ல தான் பாடுவார். ஏதாவது வந்ததுன்னா மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அந்த ஏக்கம் வந்துருச்சுன்னா you're pulling yourself down, அந்த பள்ளத்துக்கு போயிடுற. சோ எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இது ஒரு இட்ஸ் நாட் a snake, it's just a rope, it will pass அப்படின்னு நம்ம அடுத்த கணம் போயிட்டோம்னா முடிஞ்சிரும், அவ்வளவுதான். சோ ஏழை மனதை அந்த டைம்ல மனசுதான் ஏழையா இருக்கே தவிர வேற எதுவுமே ஏழையா இல்ல. சோ ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, இல்ல எவ்வளவோ இருக்கு நம்மளுக்கு இன்னும் பண்றதுக்கு, இந்த ஒரு இது இல்லையா, அந்த மாதிரி வாடி ஏக்கப்படாம வேற என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிரும் அப்படிங்கறதா அவரு வந்து he understood that and he told பலவீனமே தான் பலம். அதாவது கிராவிட்டி தான் ஆக்சிலரேஷன். சோ எந்த பாயிண்ட்ல உனக்கு எது பலமா இருக்கோ அதே தான் பலவீனம் ஆகக்கூடும். அதனால எனக்கு பலம் மட்டுமே வேணும், ஐ ப்ரொடெக்ட் மை செல்ஃப் ஃப்ரம் பலவீனம் அப்படின்னா முடியாது. ரெண்டுமே தான் இருக்கும். அப்ப ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறதா அவரோட இது. அடுத்து இது வந்து சுவாமியே நம்ம எல்லாம் புலம்பிட்டு இருக்கோம், இதே சுவாமியே புலம்புற மாதிரி ஏதோ நான் நினைக்கிறனால நடக்கிறாப்ல, பூமி சுற்றுறனாலதான், இந்த சுழற்சினாலதான் எல்லாம், அதே மாதிரிதான் நமக்கு மனசுலயும் ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, நம்ம மனசு அந்த மாதிரி நம்மள தூண்ட வைக்குது, நம்மள பண்ண வைக்குது மாயினால. அதனால நமக்கு எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் உண்டாகுது, அதனால பெர்செப்ஷன் உண்டாகுது, அதனால நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. சோ இது வந்து சும்மா அந்த ஒரு எல்லாரும் புலம்புற மாதிரிதான். And இது வந்து குண்டலினி, ஐம் a sky yoga practitioner, அருள்நிதி, I can initiate people. சோ இதுல வந்து குண்டலினி சக்தி அப்படிங்கிறது வந்து கீழே இருந்து நம்ம வந்து மூலாதாரத்துல இருந்து மேல எழுப்பணும். மெயினா அதோட என்னன்னா அப்பான வாயு பிராணவாயு. கீழே அப்பான வாயு மூலாதார இதுல இருக்கு. சோ அத வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணி வச்சுட்டு பிராணவாயுவை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப அந்த 2 சேனலும் ஒன்னாயிருது. நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க, இடநாடி பிங்கள நாடி சூஷ்மன நாடின்ட்டு. அந்த சூஷ்மன நாடி தான் இப்ப தராசு மாதிரி நம்ம வச்சுக்கணும். சோ 2 இதுல இருக்கு, அதுல நடுவுல வந்து சூஷ்மன நாடி. இப்ப பெயின் பிளஷர் இல்லைன்னா நம்ம அந்த செல்ஃபோடே இருக்கோம்னா அப்ப நம்ம வந்து அப்பான வாயு வந்து பிராணவாயு சூஷ்மனை நாடி வழியா வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ அதுதான் வந்து நம்மளோட மெயினே. இதே வந்து ஆற்றுப்படை சண்முக ஆற்றுப்படையில சொல்லி வச்சிருப்பாங்க, நீ வந்து புலம் பிரிந்த உறவும் செலவு நீ நயந்தையின் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து இன்னிசை வைப்பார் இன்னே பெரிது நீ முன்னிய வினையே. நீ என்ன வேணாலும் இருக்கலாம், நீ அந்த புலத்தை பிரிஞ்சு வந்துட்டு அங்க செலவு பண்ணாம, வெளியில செலவு பண்ணாம நன்னர் நெஞ்சத்து இன்னிசை வைப்பார், அந்த நெஞ்சத்துல வச்சுட்டு இப்பவே உனக்கு வந்துரும். இப்பவே உனக்கு நீ இன்னும் எனக்கு 1 வாரம் நான் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, இப்பவே யூ கேன் அட்டைன் தட் பிரம்ம ஞானமா. சோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம சண்முகாற்றுப்படையில வந்து தாவல் கொள்கை, தவத்துல கொள்கை. அப்படின்னா நம்ம காட்டுக்கு போய் தவம் பண்ணணும் அப்படி கிடையாது, மனசுல இல்லாம இந்த நிமிஷத்துல
மனது தாட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை ட்ரேஸ் பண்ணாம இந்த நிமிஷத்துல உன்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. சோ தாவல் கொள்கை தம் தொழில் முடிமார் மனம் நேர்வு எழுந்தருவாள் நிரமுகன். சோ இது வந்து சண்முகாற்றுப்படையில. அந்த சண்முகாற்றுப்படையும் இதேதான், இந்த சக்கரா தான். ஃபர்ஸ்ட் வந்து திருப்பரங்குன்றத்துல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து திருச்செந்தூர், அடுத்து பழனி. அந்த திருச்செந்தூரோட பாதி பேர் நம்ம எல்லாருமே நின்றுறோம். அந்த பழனிக்கே வரமாட்டேங்கிறோம். பழனிதான் அண்ணன் சொன்ன மாதிரி மிடில் அதான் தீயோடது. கீழே வந்து பூமி, அடுத்து வந்து தண்ணி, அப்புறம் வந்து பழனிதான் வந்து தீயோடது. அந்த சமான வாயு அங்க இருக்க இடத்துலதான் வந்து பிராணவாயும் அப்பான வாயும் கலெக்ட் பண்ணும். அதாவது வெளியில போகாம, மனசு வெளியில போகாம நீ உள்ள கொண்டு வர முடியும்னா நீ வந்து அந்த பழனி இடத்துல, அதான் அந்த பழனிக்கு அவ்வளவு ஒரு இது. அதனாலதான் அங்க ஆண்டியா இருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாம் என்ன, அப்பா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது எதுக்கு அங்க போய் அவர் ஆண்டியா நிக்கிறாரு, நம்ம திருச்செந்தூருக்கு போலாம் அந்த மாதிரி. சோ இன்னுமே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து திருச்செந்தூரோட நின்னுறோம். அதுக்கு மேல வந்து நம்ம போறது இல்ல. பட் அங்க போனா அந்த நம்ம அந்த அக்னிய வந்து தூண்டி விடுறோம். அங்க அந்த சமான வாயு வந்து ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி உங்களுக்கு மேலேந்து பிராணவாயு கலெக்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து கொடுத்துரும். அப்ப சோ அங்க வந்து என்னன்னா ஒரு சுயம்பு லிங்கமா இருக்கு நம்மளுக்குள்ளாரே. கடவுள் வேற எங்கேயும் இல்ல, நம்மளுக்குள்ளாரதான் இருக்காரு. அப்போ இந்த கீழே உள்ள சக்தியும் மேல உள்ளதையும் நம்ம வந்து ஒன்றுபடுத்துறோம். கீழே உள்ளது சக்திக்கு வந்து அப்பானவாயு, மேல உள்ளது சிவனுக்கு வந்து பிராணவாயு. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டா முடிஞ்சது நமக்கு. ஆனா இட்ஸ் நாட் ஈஸி பிகாஸ் நமக்கு எவ்வளவோ ஹேபிச்சுவல் டெண்டன்சிஸோட நம்ம பிறந்திருக்கோம். சோ இந்த டிசிப்ளினை கொண்டு வரணும்னா இட் டேக்ஸ் டைம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நோயிங் ஹவு டு பிராக்டிஸ், வாட் டு டூ. என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது? அதுதான் வந்து எதை செய்தாலும் வந்து நீ வந்து சித்தத்தை வந்து சிவனாக்கிக்கணும். நான் இல்ல, நீ தான் பண்ணிட்டு இருக்க, அதுதான் தவம். அவ்வளவுதான். எப்பொழுதுமே நான் பண்ணல, நீ தான் பண்ற. யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் இட் த்ரூ மீ. அவ்வளவுதான், அதுதான் தவம். அப்ப அந்த மாதிரி வச்சுட்டோம்னா உயர்ந்த கொள்கை நிறைவு மனம். நான் அல்ல நீ, அதுவே தவம். நம்ம வந்து காட்டுக்கே போக வேண்டாம். அதுதான் வந்து ஈஸியா நம்மளுக்கு வந்து சட்டில் சக்ராஸ்ல சண்முகாற்றுப்படையில நம்மளுக்கு சொல்லித்தரது. மெயினா என்னன்னா கீழ்முழத்தையும் மேல்முழத்தையும் சேர்க்கணும், சூஷ்மன நாடி வழியா சேர்க்கணும். இடக்கலை பின்கலைங்கிறது பெயின் பிளஷர் ரெண்டு, சூரியன் சந்திரன் அந்த மாதிரி. அதை விட்டுட்டு keep your attention in your body and collect the prana shakti, join it with the apana shakti. அவ்வளவுதான். அதுதான் அவ்வளவு சிம்பிளா நம்மளுக்கு இதுல சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ முருக கடவுள்ங்கிறது இது அப்படியே அந்த இத பார்த்தாலே அவங்க அந்த வேல் மாதிரி தான் இருக்கும். சோ மேல சகஸ்ர சக்கரத்துல வந்து சிவனோட சேர்றது. ஆறு ஆதாரம். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றம், அப்புறம் திருச்செந்தூர், அப்புறம் பழனி, அப்புறம் இது. அதுல மெயின் என்னன்னா பழனி, அந்த மணிப்பூர சக்கரா. அங்க வந்துட்டோம்னாலே அப்புறம் நமக்கு ஈஸி, பாத் இஸ் ஈஸி. பட் அது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இது. அண்ட் பழனிக்கு அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். ஓகே, பழனி வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து ஈகோ அந்த மைல்ட குடுத்துறாம நம்ம வந்து கண்ட்ரோல்டா இருக்கணும். அதனாலதான் முருகன் வந்து மயில் மேலே இருப்பாரு. எப்பவுமே ஒரு கால் வச்சுட்டே இருக்கணும். சோ அடுத்து என்னன்னா லைக் இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் எப்படி புரிய போகுது அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே வந்து எனர்ஜி தான். எனர்ஜின்னு பாத்துட்டா ஃபார்ம்லெஸ், ஃபார்ம்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஈகோ வரும். இப்ப எல்லாமே எனர்ஜின்னு பாத்துட்டா அப்போ நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்காது. இப்போ ஃபார்ம்னா வந்து ஓகே, நான் இப்ப கீதா, என்னோட ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அதுக்கு அகெயின்ஸ்டா இருந்தா ஐ ரியாக்ட், அதுக்கு ஃபார்வர்டா இருந்தா ஐ ஆக்ட். அந்த மாதிரி ஒரு ஒரு லிமிட்டெட் பாக்ஸ்குள்ளார வந்துருவேன். சோ அதுக்கு ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லாம ஐம் ஜஸ்ட் எனர்ஜி, காட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் த்ரூ மீ அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் வராது. அந்த நேரத்துல என்ன பண்ணணும், அந்த டைம்ல என்ன பண்ணணும், அவ்வளவுதான். So அதனால we are energy, just go live now. Don't be in your mind caught up in your past or present. Mind is past or present. Just be in the moment now, go live now. அவ்வளவுதான். அதே வந்து கண்ணதாசன் ஐயா சொல்லியிருப்பாங்க, மனித துயரங்கள் யாவும் மனதினால் வரும் நோயடா, அண்ட் எண்ணங்களே சுமையடா. அவ்வளவுதான். மைண்டே ஒரு சுமைதான். அது வந்து உனக்கு எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ அதனால just go live now, just be in this moment. அவ்வளவுதான். And பகவத்கீதாலையும் சொல்லிருப்பாங்க, we never really encounter the world. All we experience is our own nervous system. How our nervous system is tied up is all that is what we are experiencing in the world. And Einstein சொல்லிருப்பாங்க, everything is energy and that's all there to it. Match the frequency of the reality you want. நான் இல்ல நீ. And you cannot help but create that reality. It can be no other way. That is not philosophy. This is physics. Just in case if we want technical engineering knowledge அந்த மாதிரினா, okay,
இது இந்த ரீசனும் எடுத்துக்கலாம். அண்ட் அவர் முன்னாடியே சொல்லிருப்பாரு, ஃபியூச்சர் மெடிசன் வந்து இட் வில் பி ஃபுல் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். அதாவது யூ மேட்ச் தட் ஃப்ரீக்வன்சி, கோ டு த ஹையர் ஃப்ரீக்வன்சி, தென் ஆட்டோமேட்டிக்லி யுவர் பாடி வில் அட்ஜஸ்ட் டு இட். இப்ப திருமந்திரமே வந்து நம்மளுக்கு வந்து அதோட எக்ஸாம்பிள் தான். அந்த திருமூலர் வந்து he is getting into a shepherd's body. அது எப்படி அப்போ no the higher திருமூலர் கொண்டறது வந்து higher consciousness. அத வச்சிட்டு he is entering into this cow herd, and in the cow herd வந்து the cow herd body reacts according to the higher consciousness. So it's not about what body you have, it's about what role you play, what energy you exhibit. So and there is one TEDx talk. இப்போ நமக்கு emotions எப்படி இருக்கோ அதை வச்சுதான் உங்களோட ஹார்ட்டும் சேஞ்ச் ஆகுது. The shape of the heart, so nothing is physical, everything is like changeable அந்த மாதிரி. And just have the freedom to execute it. எல்லாமே நம்ம படிச்சு பார்க்கணும், நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது அப்படி இல்லாம just have the freedom, just execute and உணர்ந்து பார்க்கணும். லைக் என்னதான் இருக்கு, what are they telling, நமக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை நம்ம உணர்ந்து பார்க்கணும். So and இப்போ emotional selfல வந்தோம்னா most of the time all that we are thinking is about relationships. So emotional self is operating with the psychological time, either it's in the past or in the future. Like அவங்க என்ன சொல்லணும், நம்ம எப்படி இருக்கணும், அடுத்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், like either it's in the future planning or it's in the past. Oh, I shouldn't have done that, I should have done that, I should have அந்த மாதிரி. So most of the time it's 90% of the time like with the subconscious mind. And subconscious mind க்கு வந்து body react பண்ணிட்டே இருக்கு. So body doesn't know if it is now you're living now or if it is from the subconscious mind. But body's work is I will react according to my nervous system. So நம்மளுக்கு வந்து இப்போ கூனி ராமாயணத்துல எடுத்துட்டோம்னா that is the example. So எப்பயோ ஒரு ராமர் பண்ண மிஸ்டேக்குக்காக அவங்க வந்து அதை வந்து எடுத்து பார்த்து அதுக்கு வந்து இல்ல I want to give it back அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட்லாம் வச்சு, so the past lend konandadu, it's not even happening now, but past lend konandadu, but that's how it is. That's how God has created it. Maya is like that. So you have to just know that அந்த மாதிரி தான் அதுதான் மாயை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால நமக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். நீ உன்னை அறிந்தால் வாழ்க்கையில் போராடலாம். சோ அது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது இல்லாம இருக்கணும் அப்படிலாம் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் அப்படிதான் கடவுள் கிரியேட் பண்ணிருக்காரு. நீ வாழ்க்கையில் பற்றுவை வாழ கற்றுக்கொள், அப்படிதான் ஐயாவும் சொல்லுவாங்க, கண்ணதாசன் ஐயாவும் சொல்லுவாங்க. சோ அதுதான். சோ we are not like இப்போ நம்ம செல்ஃப் எப்பவுமே நம்மளுக்கு வந்து இட்ஸ் கம்ப்ளீட், இட்ஸ் abundant. It's not like dependent on external circumstances. Only the mind is dependent on external circumstances. So அதனால you don't have to seek yourself. அதாவது ஒரு ஐடென்டிட்டி, எனக்கு இது இருந்தாதான் நான் கம்ப்ளீட், எனக்கு அது இருந்தாதான் கம்ப்ளீட், இல்லைன்னா ஒரு லேக் ஆஃப் கம்ப்ளீட்னஸ். that is not right at all. அது வந்து ஈகோடது. That's how God has created. அதான் அந்த ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை விட்டுட்டாலே பாதி we are going towards higher roles னு அர்த்தம். ஏன்னா வந்து அந்த ஆணவ மலம் வந்து எல்லாத்தையும் வந்து it will take it as a lack. ஓ இப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்கலைன்னா அப்ப ஏதோ தப்பா இல்ல அந்த மாதிரி. So it takes it as an insecurity, it takes it as a rejection. So அதனால if you stay with the mind operates according to your nervous system, and அந்த nervous system சொல்றபடி நமக்கு outside world இல்ல அப்படின்னா it will take it personally. So அதுதான் ஆணவ மலம். அதுதான் நமக்கு ரியலைஸ் பண்றோம், அவ்வளவுதான். What is it, how does it work, how has God created it? So அப்ப நம்ம என்ன பண்ணணும், like most of the time let's be in this moment with the self which is inside me. And எப்போ வேணுமோ அப்ப மைண்ட யூஸ் பண்ணிக்கிறேன், பட் other time I'll be aware and I'll be in this moment. அதுக்கு வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் தான் தேவை. பட் அந்த முருகனோட வேல் சேவல் மயில் அதுதான் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன். அது நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா, like anywhere when we are going, we are stuck in the car traffic, அப்படிங்கும்போது our mind takes over. அப்ப we have to understand Apana Vayu has to collect the Prana Vayu, assimilate inside. So let me stay with the body in this minute. The self understands only this moment. இந்த பொழுது இமை பொழுது அவ்வளவுதான் it understands. It doesn't understand past or future. சோ அதேதான் நம்ம தேவாரத்துல ராஜன் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க எனக்கு லெசன்ஸ். அண்ட் அண்ணனும் நிறைய பாடிட்டாங்க. உன்னி பார், உண்மையா இரு, be an observer, just be an observer. Wherever you have to act, all the other times just be an observer, because that's how God has created.
And then மண்மனம் எங்குண்டோ வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, காலையிலிருந்து 4 கட்டு அறுப்பரே பாலனாய் வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம். So இது வந்து திருமந்திரம். Stop wasting prana on psychological mind. Collect that and take it down. Save it for bodily functions and your actions. So எதுவுமே வந்து நமக்கு ரெசிஸ்ட் பண்றதுனால ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல. This is how God has created. இத வச்சு what we can create. அதனால மறுதலிக்கவே வேண்டாம். நம்ம அந்த இதுல சொல்லுவாங்க மறுதலிக்க கூடாது, மறுதலிக்க வேண்டாம் அந்த மாதிரி. அதனால வரது வரட்டும், இப்படிதான் God is created. So just handle whatever comes. அவ்வளவுதான். And God is there inside you. So he'll take care of it. அவ்வளவுதான். And நமக்கு கர்ம யோகா அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. Do your prescribed duty without any attachment or expectation of results. அகம் பிரம்மாஸ்மி, நான் உள்ளதான் இருக்கேன். And நீ பண்ணல, நான் தான் பண்றேன். So அதனால இப்படி இருக்கணும். நோ, நீ பண்ணல, நான் தான் பண்றேன். So just surrender to the moment and be still. அவ்வளவுதான். அப்புறம் நம்ம சிவனும் அதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க ஹிந்துவிசம்ல. வீழ்த்த கொடுத்ததை வாழ்த்தக்கூடியதாக மாற்ற வல்லவனே சிவம். அப்போ பாய்ந்த புலி, யானை தோல், நெருப்பு, உடுக்கை, பாம்பு எல்லாமே ஒரு டைம்ல வந்து இட் வாஸ் லைக் லேக், ஒரு ஃபியர் கிரியேட்டிங் திங்ஸா இருந்தது. பட் அதை அவர் ஓவர் கம் பண்ணனாலதான் அவர் சிவம். சோ அதனால நமக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்தா யூ கான்ட் ரீச். நம்ம அதை என்ன ஓகே வரட்டும் வரட்டும் என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னா அப்ப the consciousness awakens inside you. And ஐன்ஸ்டைனும் அதான் சொல்லுவாரு, எல்லாத்தையும் நீ மைண்ட வச்சே நீ ரேஷனாலிட்டி பார்க்க வேண்டாம். You don't have to reason everything. So the intuitive mind is a sacred gift. Rational mind is a faithful servant. We have created a society that honors the servant and forgotten. So it will end in another 10 minutes. I'll send another link. I'll just send another link. So whenever I read Bhagavad Gita and reflect, ஐன்ஸ்டைனே அதான் சொல்லியிருப்பாரு, நான் பகவத் கீதா வச்சுதான் பாக்குறேன். So நம்ம Hinduism has got lots for us and they're making it very very easy. So நம்ம இத புரிஞ்சு நம்ம அப்ளை பண்ணிட்டாலே we are almost reaching there. And நம்ம திருமந்திரத்திலையும் படிச்சிருக்கோம், மனம் செய்யும் வாணிபமே மனிதனுடைய வாழ்வின் வளம், வேண்டாதை விட வேண்டும். அண்ணன் சொல்லி கொடுத்திருக்காங்க. லைக் அந்த மனம் ஹைஜாக் பண்ணாம இருந்தா காணி நிலம் கிடைச்சிடும். அப்புறம் கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான்னு, கீழே வந்து பூசணி பூத்தது அப்படின்னு பார்த்தோம். எப்படி என்னை தோண்டி நான் ஞானம் கண்டுகிட்டேன். சோ கோ இன்சைட், ஆழ்கடல் உங்களுக்கு சோலை ஆகும், அருமை சிந்தை அற்புதம் செய்யும். சோ எதுவுமே வந்து இட்ஸ் லைக் நோ மன நினைக்கிறபடி அப்படி கிடையாது. இட் ஷுட் பி லைக் யா திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ ஷுட் ரிசீவ் லைஃப் அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ ஷுட் ரியாக்ட். அந்த நர்வஸ் சிஸ்டம் அது புரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பாடி வில் அட்ஜஸ்ட். இன்னும் 8 minutes இருக்கு. சோ யா சோ நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் கான்சியஸ் மைண்ட் வந்து 10% ஆஃப் த டைம் தான் ஆப்ரேட் ஆகுது. பாக்கி எல்லாம் வந்து நம்ம சப்கான்சியஸ் மைண்ட், தட் இஸ் ஆட்டோமேட்டிக்கா. சோ அது எல்லாமே தேவையில்லாதது. பிலீவ்ஸ், இமோஷன், அதாவது தேவையில்லாததுன்னா தட்ஸ் ஹவ் த வேர்ல்ட் வர்க்ஸ். பட் என்னன்னா இந்த மினிட்டுக்கு அப்ளிகபிளா, அப்படி இல்லைன்னா அதை அட்டென்ட் பண்ண வேண்டாமே, அதை இக்னோர் பண்ணணுமே, அதுக்கு எனர்ஜி கொடுக்க வேண்டாமே, அப்பான வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வைக்க வேண்டாமே அப்படின்னு பாக்குறதுதான் நம்மளோட அவேர்னஸ் இருக்கு. அதுலதான் நம்ம அந்த கான்சியஸ் மைண்ட் இருக்கு. ஸோ தட் நீட்ஸ் அ லிட்டில் பிராக்டிஸ், பட் இட் கம்ஸ் த்ரூ பிராக்டிஸ். பட் அதுக்கு வந்து யூ ஷுட் கீப் கோயிங் அப்வர்ட்ஸ் அண்ட் சி ஓகே என்ன வருது வரட்டும், வரட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறது. அதான் வந்து அந்த மேல் நோக்கு பார்வை. அப்ப அது பண்ணினோம்னா the creative energy flows through you. இப்போ இந்த பயத்திலே இருக்கோம், ஒரு 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 கோவத்திலே இருக்கோம், இல்ல எனக்கு இப்படிலாம் ஐயோ என்னோடது என்ன ஆயிரும் இப்படிலாம் இதா அந்த மாதிரி இருந்தோம்னா then you're not growing, you're just protecting your limited self. You're not even growing to understand that you have an unlimited self inside you. So just keep going up, take your vibrations up. அப்ப என்னாகும், உன்னோட எனர்ஜி லெவல்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. So when your energy levels ஜாஸ்தி ஆகும்போது பாடியில இருக்கிற எனர்ஜி ஜாஸ்தி ஆகுது. So அந்த blood circulation, heat எல்லாமே ஜாஸ்தி ஆகுது. Like how we saw when anything gets heated up, it expands. So it can easily expand and absorb the higher consciousness. So all the time, like
be aware of the emotions and go towards the higher frequencies. Not be like all the time limited and be protective of your lower frequencies. So adan creative energy ko destructive energy ko. So in the mari da, so all the time we play from the higher vibration. Like eppadi Thirumoolar vandu ஒரு shepherd body குள்ளார போய் he played with a higher vibration, அதே மாதிரி தான். And Thirumandiram வந்து it's a very difficult thing. It's all metaphorical, but அண்ணன் வந்து நமக்கு ரொம்ப நல்லா explain பண்ணிட்டு இருக்காங்க. So thank you once again to Dr. Apana. So இங்க வந்து when we say that we are playing from a higher frequency, that is expanded frequency, I'm playing from love. Loveனா நம்ம தனியா ஒன்னும் play பண்ண வேண்டாம், நம்ம self இருக்கு உள்ள. We are just not identifying with the mind, and we are keeping the energy in the collecting the prana and keeping it with the apana. So at base we are all atmans. So choose from a higher level of consciousness instead of external fake ego identified mind reaction. Ori Gandhi, he defeated the entire empire by raising his vibration when we were all under the European rule. So yaradu orthanga அந்த மாதிரி realize பண்ணிட்டாலே it's contagious. So that's what is happening now. We are all realizing that we are possible, we can have higher vibrations, and we are slowly moving towards that higher vibration. It's not easy. It only comes through practice. அதுதான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். And அது கண்ணதாசன் யாவதான் கொடுத்திருப்பாங்க. மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. கீழே போனேன் நான் பூசணி பூ பூத்தது திருமந்திரம். அதனால உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன கடிக்கும் தேள் என்ன, அடுத்த நிமிஷம் வேற மாதிரி மாறப்போகுது. அது இல்ல, இட்ஸ் ஹவ் ஐ ரியாக்ட். இட்ஸ் மை ஓன் நர்வஸ் சிஸ்டம் which is reacting to it. It's my own self which is reacting to it. So கடிக்கும் தேள் என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. So it's like வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் யாருக்கும் தலை வணங்காமல் நம்ம வாழலாம். ஏன்னா நமக்குள்ளார ஒரு கடவுள் இருக்காரு. And we are all base atmans. We can enable that energy in us instead of the ego reaction. And main என்னன்னா நமக்கு வந்து animals எல்லாம் வந்து they vibrate through ground energy. யாருக்குமே மனசுங்கிறது இல்ல அனிமல்ஸ்க்கெல்லாம். நம்ம ஒருத்தங்களுக்கு தான் இந்த மனசுன்னு இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த மனசால அழியோம். either we are in past or in future. But எல்லாமே இப்போ அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, even gigantic animals, they go through ground vibration. And snakes வந்து காதே இல்ல, உடம்பெல்லாம் காது அப்படிம்போம் நம்ம. என்னன்னா நீங்க அந்த ஸ்னேக்கை வந்து மேல தூக்கிட்டீங்கன்னா அதோட விஷம் இல்லாம போயிடும். It can't feel it. ஏன்னா it can only feel vibrations. அதனாலதான் ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்து கழுத்துல இருக்கும். கண்ணதாசன் பாட்டுலயும் வரும், கருடா சௌக்கியமான, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, அந்த மாதிரி. So snake வந்து when you pull it up to the atmosphere, it doesn't realize that vibration. So there is no more அந்த விஷம் ஏறதுக்குடைய இது இல்ல. So எல்லாமே நமக்கு மைண்ட வச்சுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இல்ல. We are energy beings. We can vibrate and we can understand with the current moment. ஏன்னா நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கு all that power. So முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாடியில இருந்து அப்பான வாயுவை வச்சு பிராணவாயுவை கலெக்ட் பண்ணி கீழ்முனத்தையும் மேல்முனத்தையும் சேர்த்து நம்ம சூஷ்மன நாடி வழியா கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது. And that's what we are slowly enhancing ourselves into by studying all this and raising our vibrations. So இதுதான் எனக்கு ஷேர் பண்ண வேணும்னு இருந்தது. இன்னும் 3 minutes தான் and we have covered the entire facts. So யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். நான் இந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ரெக்கார்டிங்க்கு போலாம்.